ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை நல்வாழ்த்துக்கள். 7/5/2026 மே மாதம் வியாழக்கிழமை. ஸ்ரீ பராப வருடத்திலே சித்திரை மாதத்திலே 24ஆம் நாள். உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, இளவேநீர் காலத்திலே மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே பஞ்சமி திதி முடிந்து காலை 8:21 முடிஞ்சிடும். அப்புறம் சஷ்டி திதி வந்துவிடும். பூராடம் மாலை 4:05 வரைக்கும் இருக்கும். உத்திராட நட்சத்திரம் பின்பு வந்துவிடும். இந்த சஷ்டி அப்படின்னு உடனே சஷ்டி விரதம் இருப்பது நல்லது. சஷ்டி விரதம் இருப்பதுக்கு முடியலன்னா கூட நம்ம கந்தசஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம் இதெல்லாம் சொல்றது நல்லது. மனமுருகி குழந்தை தெய்வமான இந்த முருகப்பெருமானை வணங்க தீராத வினைகள் தீரும். நமக்கு பல தேவைகள்ல கல்யாணம், குழந்தை, வீடு இந்த 3 முக்கியமான ஒரு தேவையாக அமைகிறது. இந்த 3 தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கே இந்த சஷ்டி விரதம் கரெக்டா இருக்கும். அதனால இன்றைக்கு குருவாரத்துல சஷ்டி விரதம் வர்றது விசேஷம், பயன்படுத்தி கொள்ளுவோம். நல்ல நேரம் காலையில 10:30 11:30, மத்தியான வேலையில 12:30 1:30 வரைக்கும், ராகு காலம் 1:30 யமகண்டம் 6-7:30, குளிகை நேரம் 9-10. தெற்கு பக்கம் செய்வர்கள் கொஞ்சம் மருந்து அறிந்து செல்வது நல்லது, எண்ணெய் குடித்து கொண்டு செல்வது நல்லது. மேஷ லக்னத்திலே 1 நாழிகை 6 வினாழிகள் சூரியன் இருக்க போகிறார். 5:55 சூரியன் உதயம். மிருகசிரீஷ்டம் மற்றும் திருவாதிரை என்ற ரிஷப மற்றும் மிதுன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் சற்று உண்டு. சூரியன் உச்சத்தில் மேஷ ராசியிலே புதனுடன் அமர்கிறார். சுக்கிரன் ஆட்சியிலே ரிஷப ராசியிலே அமர்கிறார். குரு பகவான் மிதுன ராசியிலே அமர்கிறார். கேது சிம்ம ராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனி செவ்வாய் சேர்க்கையுடன் மீன ராசியிலும் இந்த நாளை துவக்குகிறார்கள். இந்த நாளிலே ஒரு ராசிக்கும் பலனை பார்ப்போம். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. மற்றவர்கள் உயர்கிறார்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் உயர்த்தி பிடிப்பதிலே திறமைசாலிகள். அந்த திறமையினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு யோகத்தின் அடிப்படையிலே தொழிலின் விஷயத்திலே நல்ல முன்னேற்றங்களை காண இருக்கிறீர்கள். நல்ல சுகமான சிந்தனைகள் வெற்றியை கொடுப்பதாக அமையும். லாபங்கள் பெருகும். இந்த நாளிலே முருகனின் வழிபாடு சிறந்தது. 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.